ஓகே, ஸோ இன் திஸ் பார்ட் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, போன வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் சுகர் பிளஸ் நைட்ரோஜனஸ் பேஸ் சேர்றது தான் நம்ம நியூக்ளியோசைட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த சுகரும் அந்த நைட்ரோஜனஸ் பேஸஸும் வந்து எப்படி எல்லாம் சேருது, எந்த பொசிஷன்ல போய் சேருது, நைட்ரோஜனஸ் பேஸ்ல இருக்கிற எந்த ஆட்டம் பர்டிகுலரா எந்த பொசிஷன்ல இருக்கிற ஆட்டம்ஸ் சுகர்ல இருக்கிற பர்டிகுலரா எந்த பொசிஷன்ல இருக்கிற ஆட்டம் கூட போய் சேருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் போன பார்ட்ல. இந்த பார்ட்ல பாஸ்பேட், ஓகேவா, பாஸ்பேட் எப்படி சுகர் கூட வந்து அட்டாச் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். பிகாஸ் இந்த மூணு சேர்ந்தது தானே சுகர், நைட்ரோஜனஸ் பேஸ், பாஸ்பேட். இந்த மூணு சேர்ந்தது தான் நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைடு ஆல்ரெடி பார்த்தாச்சு. சுகர் அது கூட எப்படி வந்து நைட்ரோஜனஸ் பேசஸ் அட்டாச் ஆகுது அப்படிங்கறத பார்த்தாச்சு, நியூக்ளியோசைடு. ஸோ இந்த பார்ட்ல கம்ப்ளீட் பண்ணணும்ல, அந்த பாஸ்பேட் எப்படி வந்து சுகர் கூட அட்டாச் ஆகுது அப்படிங்கறத பார்க்கணும்ல. ஸோ அதை பார்த்துட்டு ஓவராலா இது வந்து ஃபுல்லா வந்து இது பண்ணிடலாம். கம்ப்ளீட்டா திருப்பி நான் வந்து டக்குனு ஒரு குவிக் ஓவர்வியூ பார்த்துடலாம். சரியா? இப்போதைக்கு நம்ம எது பார்த்துருக்கோம், இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் எப்படி வந்து பர்டிகுலரா அந்த சுகர்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் கார்பன் கூட அட்டாச் ஆகும் அப்படின்னு பார்த்தோமா. இந்த போர்ஷன் முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. நம்ம இப்ப நம்மளோட இன்னும் ஒரு வேலை மட்டும் என்ன இருக்கு, இந்த பாஸ்பேட். இந்த பாஸ்பேட் இந்த சுகர் கூட எங்க எக்ஸாக்டா வந்து அட்டாச் ஆகுது, இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, எப்படி வந்து இங்க அட்டாச் ஆகுது அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது மூணு சேர்ந்தது தான் நியூக்ளியோடைடு, ஒரு நியூக்ளியோடைடு. சரியா? ஸோ நிறைய நியூக்ளியோடைடு இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நியூக்ளியோடைடு இருக்கும். ஸோ DNA is made up of polynucleotides சொல்றாங்கன்னா இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இப்போ டிஸ்கஸ் பண்ணலாமா அதை? ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, பாஸ்பேட் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எப்படி பாஸ்போரிக் ஆசிட்ல இருந்து தான் பாஸ்பேட் கிடைக்கும். சரிங்களா? அந்த பாஸ்பேட்டுக்கு வந்து எப்படி நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சு, டிஎன்ஏக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் சொல்றாங்களே, ஏன்னா பிகாஸ் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கும். இந்த பாஸ்பேட்டுக்கு எப்படி நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க போயிட்டு ஒரு பார்ட்ஸா பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லாமே வந்து புரியும் உங்களுக்கு. ஸோ இதான் பாஸ்போரிக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ரக்சர் நான் வரைஞ்சி வச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த இருக்கு ஃபர்ஸ்ட் வெயிட். நான் இதை உங்களுக்கு பெருசு பண்ணி யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ இதான் பாஸ்போரிக் ஆசிட்னுடைய ஸ்ட்ரக்சர். சேர்றதுக்கு இந்த மூணு சேர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வரைஞ்சு காமிச்சிருக்கேன். சரியா? இது அடினைனுடைய ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூக்ளியோடைடு. ஓகேவா? RNA ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். RNA ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து வந்து DNA பார்க்கலாம். ஓகேவா? எதுனா இப்ப இந்த RNA தான் வெயிட். இப்போ நியூக்ளியோடைட RNA நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அடினைன், அடினைன், குவானின், சைட்டோசின் யாராவது இருக்குமா? அது வந்து சுகர் கூட போய் அட்டாச் ஆகுமா? ஓகே, இதுவரையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சா? இப்போ இந்த சுகர் கூட எப்படி பாஸ்பேட் அட்டாச் ஆகுது அப்படிங்கறதான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மூணு சேர்ந்தது தான் ஒரு நியூக்ளியோடைடு. சரியா? இப்போ இங்க வாங்க, பாஸ்போரிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், வரைஞ்சுக்கோங்க. இதுல இருந்து தான் பாஸ்பேட் ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும்னா நான் சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் சார்ஜ் எப்படி ஃபார்ம் ஆகும். இது அடினைன். ஓகே, இது வந்து ரைபோ சுகர், அந்த RNA இருக்கக்கூடிய சுகர். ஓகேவா? இப்ப இது மூணும் வந்து எப்படி வந்து ஜாயின் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? இந்த மூணையும் தனித்தனியா நான் வரைஞ்சிருக்கேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? மூணையும் தனித்தனியா வரைஞ்சிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட். பாண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, பாண்ட் ஆனதுக்கு அப்புறமா இது எப்படி எப்படிலாம் மாறுது அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். சரியா? இங்க பாருங்க, ஸ்ட்ரக்சர் நல்லா தெரியும். பாஸ்போரிக் ஆசிட் ஆக்சுவலா இங்க H இருக்குல்ல, இந்த H வந்து காணாம போயிடும். ஓகேவா? அந்த H வந்து போயிடும். இதுல இருக்கிற எலக்ட்ரானை வந்துட்டு இதுக்கு கொடுத்துரும். ஓகேவா? திருப்பி சொல்றேன், இங்க இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டம் இதுல இருக்க எலக்ட்ரானை இந்த ஆக்சிஜன் கொடுத்துட்டு, ஸோ அதனால இந்த ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ் ஆயிடும். இந்த ஜஸ்ட் இந்த நெகட்டிவ்னாலதான் வந்து DNA வந்து என்னவா இருக்குன்னா நெகட்டிவ் சார்ஜா இருக்கு. சரியா? ஓகேவா? பாஸ்பேட்டா அப்பதான் பாஸ்பேட்டா மாறும். ஹைட்ரஜன் எப்போ ரிலீவ் ஆகி போதோ அப்பதான் வந்துட்டு இந்த பாஸ்போரிக் ஆசிட் பாஸ்பேட்டா மாறும். பிகாஸ் நெகட்டிவ் சார்ஜ் ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வந்து சேர்றதுனால கிடைக்கும். புரிஞ்சா? ஹைட்ரஜன் காணாம போயிடும். பட் நான் இந்த இடத்துல ஹைட்ரஜன் வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு. சரியா? தெரிஞ்சுக்கோங்க.
இப்ப இந்த பார்ட்டை விட்டுருங்க, இதை விட்டுருங்க. சரியா? இப்ப இங்க இது மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த OHக்கும் சுகருக்கும் எப்படி வந்து பாண்ட் நடக்குது அப்படின்ட்டு. இந்த பார்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. நைட்ரோஜனஸ் பேஸ் எப்படி சுகர் கூட அட்டாச் ஆகுது, எந்த பொசிஷன்ல அட்டாச் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப பாஸ்பேட் பாருங்க. பாஸ்பேட்ல இந்த OH இருக்கா? இந்த OH சுகர், இது சுகரா? சுகருடைய ஸ்ட்ரக்சரா இது? சுகருடைய ஸ்ட்ரக்சர் அது. சுகர்ல 5th கார்பன் பாருங்க. 5' அப்படின்னு சொன்னா 5th கார்பன் அப்படின்னு அர்த்தம். சோ 5th கார்பன்ல 2 ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு, ஒரு OH குரூப் அட்டாச் ஆயிருக்கு. கரெக்டா? இப்ப பாண்ட் பாஸ்பேட்டுக்கும் இது வந்து ஆக்சுவலா பாஸ்பேட் ஆயிருக்கும். சரிங்களா? இந்த ஹைட்ரஜன் வந்து ஆக்சுவலா ரிலீவ் ஆகி போயிருக்கும், இது மைனஸ் சார்ஜ்ல இருக்கும். சரியா? சோ இப்ப இந்த பாஸ்பேட்டுக்கும் சுகருக்கும் எப்படி பாண்ட் நடக்கும் அப்படின்னாக்க, இங்க இருக்கிற OH, ஓகேவா, இங்க இருக்கிற இந்த சுகர்ல இருக்கிற OH, இது ரெண்டும் வந்து ரியாக்ட் ஆகி H2O ரிலீஸ் ஆகிரும். H2O வாட்டர் மாலிகுல் ரிலீஸ் ஆகிரும். இங்க பாருங்க, ஒரு ஹைட்ரஜன் இருக்கா, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கா, இங்க ஒரு ஆக்சிஜன். சோ இந்த 3 சேர்ந்து H2O ரிலீஸ் ஆகும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? இந்த O மட்டும் தானே இருக்கு, இங்க ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்கு. அது என்ன ஆகும்னா அடுத்து டிஜிக்குன்னு வந்து இந்த ஆக்சிஜன் வந்து கார்பன் கூட பாண்ட் ஆகிரும். அப்ப இங்க இருந்து வந்து OH இங்க காணாம போயிடுச்சு, இங்க காணாம போயிடுச்சு, வாட்டர் மாலிகுலா ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க இருந்து H எங்க போச்சு? இங்க இருக்கிற Hம் இங்க இருக்கிற OH, வெயிட், இங்க இருந்த H இங்க இருந்த OH ரியாக்ட் ஆகி வாட்டர் மாலிகுலா வெளியே போயிருச்சு. கரெக்டா? 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். ரிமைனிங் வந்து இங்க இந்த பாஸ்பேட்ல வெறும் O மட்டும், ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்கும். இது கிஜிக்குன்னு வந்து சுகர்ல இருக்கிற 5th கார்பன்ல அட்டாச் ஆகிடும். சுகர்ல இருக்க 5th கார்பன்ல அட்டாச் ஆகிடும். கரெக்டா? சோ இப்போ பாஸ்பேட் ஆயிருச்சு. ஆக்சுவலா இந்த ஹைட்ரஜன் நான் சொன்ன மாதிரி வெளில போயிடும், இது மைனஸ் சார்ஜ் தான் இருக்கும். ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து குழப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஓகே, கிளியரா? சோ பாஸ்போரிக் ஆசிட் பாஸ்பேட் ஆயிடுச்சு, ஆனதுக்கு அப்புறமா தான் அது பாண்டே ஃபார்ம் பண்ணும் சுகர் கூட. ஓகேங்களா? ரைட்டா? இப்ப இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பொசிஷன் எப்படி வந்து இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து சுகர் கூட அட்டாச் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் போனதுல வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். சோ இப்படிதான் வந்து 3 ஃபார்ம் ஆகும். சரியா? ஏதான் ரைபோ சுகர், சுகர் தான்மா வந்து ரெண்டையும் ஜாயின் பண்றாள். இந்த சுகர் தான் இங்கிட்டு இருக்கிற இந்த பொசிஷன் தான் வந்துட்டு நைட்ரோஜனஸ் பேஸ வாங்கும், அட்டாச் ஆகும். அதான் நம்ம என் கிளைகோசிடிக் லிங்கேஜ்னு பார்த்தோம். இந்த பக்கம் ஓகேவா, 2 கை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சுகருக்கு வந்து 2 கை இருக்கு. இந்த பக்கம் நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து பாண்ட் ஆகுது, இந்த பக்கம் பாஸ்பேட் வந்து பாண்ட் ஆகுது. சரியா? பாஸ்பேட்ல இருக்கிற இந்த ஆக்சிஜன் ஆட்டம் வந்து 5th பொசிஷன்ல இருக்கிற கார்பன் ஆட்டம் கூட வந்து பாண்ட் ஆகுது. கிளியரா? கிளியரா? இப்ப இது 3 புரிஞ்சிருச்சா? இந்த பாருங்க, சுகரா, இங்கிட்டு ஒரு கை, இங்கிட்டு ஒரு கை இருக்கா, இந்த இருக்கு, இந்த கை இந்த இருக்கு, இங்க ஒரு கை இருக்கு. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் இது கூட ஜாயின் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த பாஸ்பேட் எப்படி 5th கார்பன், இங்க தானே 5th கார்பன் இருக்கும். சுகருடைய ஸ்ட்ரக்சர் பாத்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா பாத்துருந்தீங்களா? சோ நியூக்ளியோடைட், இதுதான் ஒரு நியூக்ளியோடைட் ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகேவா? இப்ப RNA டிஸ்கஸ் பண்ணியாச்சு, இப்படிதான் வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா? இப்ப DNA வாங்க பார்ப்போம். DNA பார்க்கலாமா? Wait a second. இங்க DNA. இப்ப இதுதான் DNA. DNAல நைட்ரோஜனஸ் பேஸ், ஜூம் பண்ணிக்கலாம் கேட்டா, நைட்ரோஜனஸ் பேஸ் சுகர் கூட வந்துட்டு பாண்ட் வச்சிருக்கும். இந்த பாஸ்பேட் எப்படி சுகர் கூட வந்து பாண்ட் ஆகும் அப்படிங்கறத டிஎன்ஏல இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். சேம் எக்ஸாக்டா சேம் தான். சுகர் அந்த ஒரு ஆக்சிஜன் இருக்காது, அவ்வளவுதான், மத்த எல்லாமே சேம் தான். இது பாஸ்போரிக் ஆசிட், அதனுடைய ஸ்ட்ரக்சர் நான் வரைஞ்சிருக்கேன். டபுள் பாண்ட் ஓ, இந்த பக்கம் ஒரு OH, இந்த பக்கம் ஒரு OH, இந்த பக்கம் ஒரு OH. சரியா? ஓகேவா? சோ இது இது அடினைன். இது அடினைன் மட்டும் இல்ல, எந்த ஸ்ட்ரக்சர் வேணா நீங்க எடுத்துக்கோங்க, வரைஞ்சு பாருங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு புரியும். இந்த இருக்கு சுகர், ரைபோஸ், டிஆக்சிரைபோஸ் சுகர். இங்க நான் ரைபோஸ் போட்டிருக்கேன், டிஆக்சி, deoxyribose sugar, deoxy ribose sugar, deoxyribose sugar. Right. ஆக்சிஜன் இருக்கு அதுல செகண்ட் பொசிஷன்ல.
செகண்ட் கார்பன்ல வந்து ஆக்சிஜன் இருக்காது உங்களுடைய டிஎன்ஏ சுகர்ல. கரெக்டா? ஓகே ரைட். இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க இது எப்படி பாண்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இது மூணையும் நான் பிரிச்சு வச்சிருக்கேன் பாண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஓகே ஸோ இந்த பாஸ்போரிக் ஆசிட் இது வந்து பாஸ்பேட் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும். நான் சொன்ன மாதிரி இந்த ஹைட்ரஜன் வந்து ரிலீவ் ஆகி போயிடும். ஸோ இந்த ஆக்சிஜனுக்கு இப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இது பாஸ்பேட்டா இருக்கு. இப்போ இந்த பாஸ்பேட்ல இருக்கிற இந்த OH ஓகேவா, இந்த OH ஃபிஃப்த் பொசிஷன்ல அட்டாச் ஆயிருக்கிற இந்த கார்பன் இருக்குல்ல, ஃபிஃப்த் கார்பன் இருக்குல்ல, இதுல ஒரு OH அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி ஓகேவா, இங்க பாருங்க H2O ரிலீஸ் ஆயிருச்சு. ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இந்த பொசிஷன். இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஸோ H2O ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு, ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கு. அந்த ஆக்சிஜன் விஜுக்குன்னு வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். சரியா, சுகர் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். இந்த பொசிஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்றோம். சுகருக்கும் இந்த நைட்ரஜன் பேஸ்க்கும் எப்படி வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகுது, இதுதான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, இங்க இருந்த ஹைட்ரஜன் இங்க இருந்த OH கூட ரியாக்ட் ஆகி அது வெளியே போயிருச்சுமா H2O-வா. ஸோ ரிமைனிங் இந்த பாஸ்பேட்ல ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கு. இது வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகேவா, சிம்பிள் as that. ஸோ இந்த பாண்ட் ஃபார்ம் பண்ணுது இல்ல, அதை தான் வந்து நம்ம பாஸ்போஎஸ்டர் லிங்கேஜ் அப்படின்னு படிப்பீங்களா? பாஸ்போஎஸ்டர் லிங்கேஜ் அப்படின்னா என்னன்னா, பாஸ்பேட் சுகர் கூட வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுது இல்ல, அதுதான் பாஸ்போஎஸ்டர் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேதான் RNA சொல்ல விட்டேன் பாருங்க. சோ இது என்ன ஆகுது, இந்த பாஸ்பேட் வந்துட்டு ஓகேவா அட்டாச் ஆகுது இல்ல, பாஸ்பேட் வந்து இந்த ஃபிஃப்த் கார்பன் அட்டாச் ஆகுது இல்ல, அததான் வந்துட்டு பாஸ்போஎஸ்டர் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? சோ இதுதான் பாஸ்போஎஸ்டர் லிங்கேஜ். என் கிளைகோசிடிக் லிங்கேஜ்னா என்ன, இந்த பொசிஷன் இந்த நைட்ரஜன் வந்துட்டு கார்பன்ல இருக்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்க கார்பன் கூட அட்டாச் ஆகும், அதான் என் கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஓகே, பாஸ்பேட் வந்துட்டு கார்பன்ல இருக்க ஃபிஃப்த் பொசிஷன் கார்பன் கூட அட்டாச் ஆகும், அதான் நம்ம பாஸ்போஎஸ்டர் லிங்கேஜ் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு புரிஞ்சிருச்சா? இப்போ நியூக்ளியோடைடு இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எப்படி வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது. கிளியரா? பாஸ்பேட், நைட்ரஜனஸ் பேஸ், நியூக்ளியோ சுகர், இது மூணு சேர்ந்துதான் நியூக்ளியோடைடு. ஓகே, இது கிளியரா? சோ இனிமே தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா நான் சொல்லணும், நீங்க பாஸ்பேட்னுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அது எப்படி வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுது சுகர் கூட, சுகர் எப்படி வந்து நைட்ரஜன் பேஸ் கூட அட்டாச் ஆயிருக்கு, ஸோ அது எல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். ஓகே ரைட். Just a moment. Okay. So பாஸ்போஎஸ்டர் லிங்கேஜ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எப்படி பாஸ்பேட் வந்து சுகர் கூட அட்டாச் ஆகுது, எந்த சுகர் கூட ஃபிஃப்த் பொசிஷன்ல இருக்கிற கார்பன் கூட அட்டாச் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ பேஸ், ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ், சுகர், பாஸ்பேட் சேர்ந்ததான் நியூக்ளியோடைட் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இஃப் த சுகர் இஸ் ரைபோ சுகரா இருந்துச்சுன்னா, அதாவது RNA சொல்றாங்க, RNA இருந்துச்சுன்னா இந்த மூணும் நியூக்ளியோடைட் நைட்ரோஜனஸ் பேஸ், ரைபோ சுகர் பிளஸ் பாஸ்பேட், இந்த மூணும் வந்து இருந்துச்சுன்னா வெறும் நியூக்ளியோடைட்னு சொல்லக்கூடாது, ரைபோ நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் அதுல ரைபோ சுகர். கரெக்டா? மூணு சேர்ந்தா நியூக்ளியோடைடுமா, ஓகேவா? பட் சுகர் ரைபோஸ் அப்படிங்கறதுனால ரைபோ நியூக்ளியோடைட்னு சேர்த்து சொல்றீங்க, அவ்வளவுதான். இப்ப அந்த சுகர் வந்து டிஆக்சி ரைபோ சுகரா இருக்கு, டிஎன்ஏல இருக்கு அப்படின்னாக்கா அந்த மூணையும் சேர்ந்தது என்ன சொல்லுவோம், டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட். ஓகேவா? ஜஸ்ட் வந்து இந்த சுகருடைய பேரை மட்டும் சேர்த்துக்கிறீங்க நியூக்ளியோடைடுக்கு முன்னாடி, பிகாஸ் ஆஃப் த சுகர். சரியா? டிஎன்ஏல எப்படி சொல்லணும் நியூக்ளியோடைட, RNA நியூக்ளியோடைட எப்படி சொல்லணும் அப்படிங்கறத நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்ப இந்த நியூக்ளியோடைட்ஸ் பார்த்தோம்ல, இது ஒரு நியூக்ளியோடைட்னு பார்த்தோம். ரைட், இப்ப அடுத்துதான் மெயின் மேட்டர் இருக்கு.
சோ இது ஒரு நியூக்ளியோடைட்னு பார்த்தோமா? மூணு சேர்ந்த நியூக்ளியோடைட்னு பார்த்தோமா? இது ஒரு நியூக்ளியோடைட்னு பார்த்தோமா? இது எப்படி ரெண்டு ஜாயின் ஆகுது தெரியுமா? அதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. இப்ப இந்த இது ரெண்டு ஜாயின் ஆகல இன்னும், இதுவும் இன்னும் ஜாயின் ஆகல. இது ஒரு நியூக்ளியோடைடா தான் இருக்கு, ரெண்டு தனித்தனியா இருக்கு. இப்ப இது ரெண்டு சேரணும், எப்படி சேரும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இந்த இடத்துலதான் பாஸ்பேட் பிளேஸ் அ மேஜர் 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 ரோல். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, நைட்ரோஜனஸ் பேஸ். இந்த டிஎன்எல் நீங்க படிப்பீங்க, இந்த 5 பிரைம் 3 பிரைம் அப்படி 5 டேஷ், கீழே 3 டேஷ், இங்க வந்து இப்படி 5 டேஷ் 3 டேஷ் கொடுத்துருப்பாங்களே, அதெல்லாம் வந்து இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? இங்க பாருங்க, நைட்ரோஜனஸ் பேஸ் வரைஞ்சிருக்கேன். நைட்ரோஜனஸ் பேஸ்னா இமேஜின் பண்ணணும், அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எது வேணாலும் இருக்கட்டும், இமேஜின் பண்ணிக்கோங்க. எந்த நைட்ரோஜனஸ் பேஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்க. இப்ப அது கூட அது வந்து சுகர் கூட பாண்ட் ஆகுமா? சுகர் கூட பாண்ட் ஆகுமா? அந்த சுகர் பாஸ்பேட் கூட பாண்ட் ஆகுமா? இது எப்படியே இருக்கட்டும். இப்ப சேம் அதே தான், நைட்ரோஜனஸ் பேஸ் சுகர் பாஸ்பேட் கூட பாண்ட் ஆகுது. சரி, இப்ப இப்ப தனித்தனியா பார்த்தா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நியூக்ளியோடைட், கரெக்டா? தனித்தனியா பார்த்தா இது எப்படி ஒண்ணு கூட சேருது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வந்து இப்ப நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு நியூக்ளியோடைடை வச்சு டிஸ்கஸ் பண்ணிடலாம், அடுத்து இன்னொரு நியூக்ளியோடைட் போலாம். நைட்ரோஜனஸ் பேஸ்ல எந்த பொசிஷன் வந்து கிஜிக்குன்னு வந்து ஒட்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆக்சுவலா ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேவா? இங்க வெயிட், இதை நான் எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க, ஹைட்ரஜன் இருக்கா, இந்த பொசிஷன் தானே வந்து அட்டாச் ஆகும்னு பார்த்தோம். இப்ப அடினேனோ குவானேனோ சைடோசினோ தைமினோ எதை வேணா எடுத்துக்கோங்க, யூராசிலோ எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த பொசிஷன் இப்ப சிங்கிள் ரிங்கா இருந்துச்சுன்னா இந்த பொசிஷன் அட்டாச் ஆகும் பார்த்தோம், கரெக்டா? இந்த பொசிஷன் அட்டாச் ஆகும் பார்த்தோம். ஓகே, சாரி இந்த பொசிஷன் மாத்தி சொல்றேன், இந்த பொசிஷன் அட்டாச் ஆகும் பார்த்தோம். ஓகேவா? சிங்கிள் ரிங்கா இருந்துச்சுன்னா. ஹைட்ரஜன் இருக்கா, இந்த ஹைட்ரஜனுக்கு இந்த நைட்ரஜன் கூட ஹைட்ரஜன் வந்து பாண்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிஜிக்னு ஓட்டும், அதுக்கப்புறம் H2O ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறமா தான் நைட்ரஜன் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும், என் கிளைகோசிடிக் லிங்கேஜ் அதெல்லாம். சரியா? இந்த பொசிஷன். ஸோ இந்த ஹைட்ரஜன் போட்டிருக்கீங்க, அது ஒன்றும் கிடையாது, அந்த நைட்ரஜன் பேஸ்ல அட்டாச் ஆகிற ஹைட்ரஜன் தான், ஜஸ்ட் ஃபுல் ஸ்ட்ரக்சர் வரையாம ஹைட்ரஜன் மட்டும் வரைஞ்சிருக்கணும். இது சுகர்னுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, இது வந்து பாஸ்போரிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர். இது பாஸ்பேட்டா மாறினதுக்கு அப்புறமா தான் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இப்ப இந்த மூணு பாருங்களேன், இந்த ஹைட்ரஜன் இது கூட இருக்கிற இந்த OH கூட ரியாக்ட் ஆகி H2O மாலிகுலா ரிலீஸ் ஆகி போயிடும். ஸோ நைட்ரஜன் பேஸ்ல இப்ப நைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும், அது வந்து கிஜிக்குன்னு வந்து இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகிரும். சரியா? அட்டாச் ஆகிரும், அதான் வந்து என் கிளைகோசிடிக் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நைட்ரஜன் பேஸ் அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற கார்பன் கூட அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் அதை என் கிளைகோசிடிக் லிங்கேஜ் சொல்லுவாங்க. இப்ப பாஸ்போ எஸ்டர் பாண்ட் டிஸ்கஸ் பண்ணுவோமா? இது பாஸ்போரிக் ஆசிட். ஓகேவா? சோ பாஸ்போரிக் ஆசிட் வந்து இந்த ஹைட்ரஜன் வெளில போயிடும், இது வந்து ஆக்சிஜன் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதனாலதான் அது நெகட்டிவா இருக்கும், பாஸ்பேட்னு சொல்றோம். இது இங்க பாருங்க, இந்த பொசிஷன் இப்ப பாருங்க. பாஸ்பேட் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சொல்லிருந்தேன், பாஸ்போரிக் ஆசிட்க்கு ரெண்டு விதமான ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்காங்க. இப்படியும் நீங்க வரையலாம், இந்த மாதிரி நீங்க வரையலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நீங்க வரையலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? பிகாஸ் இது வந்து ரெண்டு நியூக்ளியோடைட ஜாயின் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும், இப்படி நான் வரைஞ்சு காமிச்சிருக்கேன் ஸ்ட்ரக்சர். சரியா? இப்படி நான் வரைஞ்சு காமிச்சிருக்கேன் ஸ்ட்ரக்சர். இப்ப பாருங்க, இந்த பாஸ்பரஸ் கூட OH இருக்கா, இந்த OH சுகர்ல இருக்கிற இந்த HO கூட ரியாக்ட் ஆகி, ஓகேவா, வாட்டர் மாலிகுலா ரிலீஸ் ஆயிடும், H2O போயிடும், ரிமைனிங் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும். அது வந்து கிஜிக்குன்னு இந்த ஃபிஃப்த் கார்பன் கூட அட்டாச் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க பாஸ்போஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு நியூக்ளியோடைட்ல இந்த விஷயம். சரியா? இப்ப ரெண்டு நியூக்ளியோடைட் நான் வரைஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, இது ஒரு நியூக்ளியோடைடா, ஆல்ரெடி பாண்ட்லாம், இது பாண்ட் ஃபார்ம் ஆன நியூக்ளியோடைட். ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பாருங்க H எல்லாம் காணா பாருங்க, பிகாஸ் இங்க இருந்து OH எல்லாம் காணா பாருங்க, பிகாஸ் பாண்ட் ஃபார்ம் ஆகி H2 எல்லாம் ரிலீஸ் ஆகி பாண்ட் ஃபார்ம் ஆகிருச்சு ஆல்ரெடி ஒன் நியூக்ளியோடைட்ல. ஒன் நியூக்ளியோடைட்னா அதான பாண்ட் ஃபார்ம் ஆனது தானே. சோ இந்த இடத்துல பாஸ்போ எஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த இடத்துல என் கிளைகோசிடிக் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு நியூக்ளியோடைட் ரெடியா இருக்கு.
அதேதான் இன்னொரு நியூக்ளியோடைட் ரெடியா இருக்கு. கீழே கீழே மேலன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட். இப்ப இது ரெண்டும் சேரணும். எப்படி சேருதுன்னு பாக்கலாமா? இந்த இடம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கொஞ்சம் கவனமா கவனிங்க. ஓகேவா? ஆல்ரெடி ஒரு பாஸ்போஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ஹைட்ரஜன் வந்து ரியாக்ட் ஆகி போயிடுச்சு வாட்டர் மாலிக்யூல. இப்ப மேல இந்த பக்கம் ஒரு OH இருக்கா? இந்த OH சுகர்ல இருக்கிற, அதாவது அடுத்த நியூக்ளியோடைட்ல இருக்கிற சுகர் இருக்குல்ல, தேர்ட் பொசிஷன்ல கார்பன் இருக்கா, அது கூட ஒரு OH குரூப் அட்டாச் ஆயிருக்கா, அது கூட போய் ரியாக்ட் ஆகி இந்த OH அது ரியாக்ட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னாக்க 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் H2O மாலிகுலா ரிலீஸ் ஆகி போயிடும். ஸோ ரிமைனிங் இங்க என்ன இருக்கும்? ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கும். இது போய் ஜிக்குன்ட்டு இந்த தேர்ட் கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். சரியா? இந்த பாருங்க, இங்க இருந்த ஹெச்ச காணாமா, இங்க இருந்த லைக் இந்த பாஸ்பேட்ல OH இருந்துச்சாமா, இங்க பாருங்க ஹெச்ச காணா பாருங்க. இது கூட வந்துட்டு ஒரு OH குரூப் அட்டாச் ஆச்சு, அந்த OH குரூப்பை காணா பாருங்க. பிகாஸ் அது வாட்டர் மாலிகுலா ரிலீஸ் ஆகி போயிடுச்சு. ஸோ இந்த வெறும் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கு. இது போய் ஜிக்குன்னு இந்த தேர்ட் பொசிஷன்ல இருக்கிற கார்பன் ஆட்டம் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிரும். இதுதான் நீங்க பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்னு சொல்லுவீங்க. இப்ப பாருங்க தெரியும், இந்த பாஸ்பேட் இந்த சுகர் கூட அட்டாச் ஆயிருக்கா, பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கா. ஓகேவா? இது ஒரு நியூக்ளியோடைட். இப்ப மேல இருக்கிற இந்த நியூக்ளியோடைட் கூட எப்படி போய் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு? இங்க இருக்கிற OH ரியாக்ட் ஆகி மேலையும் இங்கேயும் வந்துட்டு தேர்ட் பொசிஷன்ல இருக்கிற அந்த கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் டைஎஸ்டர் பாண்ட். பாஸ்பேட் வந்து இந்த சுகர் கூடயும் பாண்ட் வச்சிருக்கு, மேல இருக்கிற இந்த சுகர் கூடயும் பாண்ட் வச்சிருக்கு. அதாவது இந்த பாருங்க, இந்த மாதிரி இது ஒரு நியூக்ளியோடைடா, இது ஒரு நியூக்ளியோடைடா. இப்ப இது ரெண்டு எப்படி சேருதுனாக்க, இந்த பாஸ்பேட் தான் 5th பொசிஷன்ல இருக்க கார்பன் கூட வந்து அட்டாச் ஆகும். அந்த OH குரூப்பை கொடுத்துட்டு எப்படி வந்து ரியாக்ட் ஆகி போகுது வாட்டர் மாலிக்யூல், அதுக்கப்புறம் எப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். பாண்ட் வச்சிருச்சு. ஓகேவா? ஒரு பாண்ட் பாஸ்போஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆனிச்சு. இப்ப அதே தான் மேல ஒரு OH குரூப் இப்படி இருக்குமா, இன்னொரு OH குரூப் இருக்குமா, அது வந்து தேர்ட் பொசிஷன்ல இருக்கிற கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதனாலதான் நான் சுகருடைய ஸ்ட்ரக்சர் நல்லா பாத்துக்கோங்கன்னு சொன்னேன். இல்லைன்னா இப்ப நான் சொல்ற விஷயம் சுத்தமா புரியாது. சுகரோட ஸ்ட்ரக்சர் நல்லா புரிஞ்சா அப்புறம் சொல்ற விஷயம் புரியும். சரியா? இந்த பாஸ்பேட் வந்து இது கூட இந்த சுகர் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும், இது கூடயும் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். கிளியரா? இது கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, ஜஸ்ட் a moment. So அடுத்து phosphate nucleotides phosphate 5' links to 3' OH of the next sugar. அதான் சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணும் கிடையாது. அதாவது இங்க பாருங்க, ஃபிஃப்த் பொசிஷன்ல இதுனா ஃபிஃப்த் பொசிஷன் கார்பனுடைய ஃபிஃப்த் பொசிஷன் அதுனா ஃபிஃப்த் கார்பன் இந்த ஃபிஃப்த் கார்பன் கூட பாஸ்பேட் அட்டாச் ஆயிருக்கா, ஆல்ரெடி பாஸ்பேட் அட்டாச் ஆயிருக்கா. இந்த பாஸ்பேட் ஓகே ஃபிஃப்த் பொசிஷன்ல அட்டாச் ஆயிருக்கிற இந்த பாஸ்பேட் தேர்ட் பொசிஷன்ல தேர்ட் கார்பன்ல இருக்கிற இந்த சுகர் கூட போயிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த 3' 5' சொல்றாங்கன்னா அதான் வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? இந்த பாருங்க 5' அப்படின்னா இந்த போட்டிருக்கேன்ல 5' 3' அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. 5' அந்த கார்பன் ஆட்டமை மீன் பண்ணுது. ஸோ 5' இருக்கிற அட்டாச் ஆயிருக்கு இந்த 5' கார்பன் அட்டாச் ஆயிருக்கிற இந்த பாஸ்பேட் ஓகேவா, இந்த பாஸ்பேட் அடுத்து இந்த 3' இந்த தேர்ட் கார்பன் கூட ரியாக்ட் ஆகி பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? அதான் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷன்லாம் தெரியணும்னா உங்களுக்கு சுகர் நுக்கு நம்பர் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா குழப்பம், பயங்கரமா குழப்பம். சரிங்களா? புரிஞ்சா எப்படி வந்து இந்த OH இருந்தது, எப்படி வந்துட்டு இந்த H வந்து ரிலீஸ் ஆகி இந்த ஹெச்சும் OH வந்துட்டு ரிலீஸ் ஆகி H2O போகுது, அதுக்கப்புறமா அந்த ஆக்சிஜன் எப்படி 5th பொசிஷன் கூட சேருது, இங்க இருந்த மேல இருந்த அதே H அடுத்து இருக்கிற அந்த சுகர் கூட எப்படி பாண்ட் ஆகுது, ரிலீஸ் ஆகி H2O ரிலீஸ் ஆகி போகுது, இந்த O வந்து எப்படி பாண்ட் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா புரியணும்னா நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து பார்த்தாதான் இப்ப நான் சொல்ற விஷயம் புரியும். இல்லைன்னா சுத்தமா புரியல. சரியா? புரிஞ்சா எப்படி வந்து அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு புரிஞ்சா?
இப்ப நெக்ஸ்ட், by repeating the 3' to 5' phosphodiester linkage many nucleotides join. அது என்ன? இப்ப இந்த 3' 5'னாலே உங்களுக்கு சுகர்னுடைய பொசிஷன் தான் ஞாபகம் வரும். ஓகேவா? பிகாஸ் இந்த டேஷ்னா எதை மீன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், சுகர்ல இருக்கிற கார்பன் ஆட்டமோட பொசிஷன்ஸை மீன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா? இப்ப பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்க, நான் நியூக்ளியோடைட்ஸ், பல நியூக்ளியோடைட்ஸ் வந்திருக்கேன். பாஸ்பேட், சுகர், நைட்ரோஜனஸ் பேஸ் சேர்ந்தது ஒரு நியூக்ளியோடைட். இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட். இப்ப பாருங்க, கவனமா கவனிங்க. தேர்ட் பொசிஷன்ல தேர்ட் கார்பன் கூட ஒரு OH குரூப் அட்டாச் ஆயிருக்குமா? ஓகேவா? அது கூட தான் இந்த பாஸ்பேட்ல ஒரு OH குரூப் இருக்கும், அது போயிட்டு அட்டாச் ஆகும். ஓகேவா? அடுத்து இந்த பாஸ்பேட்ல இன்னொரு OH குரூப் இருக்கும், அது வந்து 5th பொசிஷன், இங்கதான் 5th கார்பன் இருக்கும். ஓகேவா? இந்த 5th கார்பன்ல வந்து கிஜிக்குன்னு பாஸ்பேட் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும். சோ இந்த 3' 5' ஒண்ணும் கிடையாது. இப்படி பாருங்க, இந்த தேர்ட் பொசிஷன்ல இருக்கிற பாஸ்போடைஸ்டர் பாண்ட் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோமா, அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த தேர்ட் பொசிஷன் இந்த பாஸ்பேட் கூட அட்டாச் ஆகுது. அடுத்து இந்த பாஸ்பேட் 5th பொசிஷன்ல இருக்கிற அடுத்த கார்பன் கூட அப்படி அட்டாச் ஆகுது. அடுத்து இந்த தேர்ட் பொசிஷன்ல இருக்கிற இந்த OH அடுத்து இப்படி இந்த பாஸ்பேட் கூட அட்டாச் ஆகுது. இந்த பாஸ்பேட் வந்து 5th பொசிஷன்ல இருக்கிற அடுத்து இந்த கார்பன் கூட போய் அட்டாச் ஆகுது. சோ இந்த 3 இதுதான் 3 to 5 3 to 5 3 to 5 இந்த மாதிரி வரும். ஓகேவா? இந்த மாதிரி வருது இல்ல, 3 5, சோ 3 5 3 5 இந்த மாதிரி வருமா? ஓகேவா? கொஞ்சம் நீங்க இதை கவனமா பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். பொசிஷன்ஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. பொசிஷன்ஸ் தான், புரியுதா? பொசிஷன்ஸ் தான். பாஸ்பரஸ் பாஸ்பேட் எப்படி வந்து மேல இருக்க சுகர் கூடயும் கீழே இருக்க சுகர் கூடயும் எந்த கார்பன்ல பாண்ட் வைக்குது அப்படிங்கறத வச்சுதான் இந்த பொசிஷன், இந்த டேஷ், இந்த டைரக்ஷன் சொல்றாங்க, ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? சோ அதான் சொல்லிருக்காங்க, 3 to 5' பாஸ்போ டைஎஸ்டர் லிங்கேஜ் ஃபார்ம் ஆனதான் இந்த மாதிரி 3 to 5 3 to 5 3 to 5 3 to 5. இதுதான் வந்து ஆக்சுவலா நியூக்ளியோடைட். இந்த மாதிரி தான் நியூக்ளியோடைட் இருக்கும். புரிஞ்சா? இது வேணா பாத்துக்கோங்க ரெஃபரன்ஸ்க்கு. கிளியர்? நெக்ஸ்ட் போலாமா? சோ அதான் பாலி நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் விஷயம், 5th 5' end of the chain is end with a free phosphate group on the 5th carbon of the sugar. சுகருடைய ஸ்ட்ரக்சர், பாஸ்பேட்னுடைய ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தாதான் இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் புரியும். இல்லைன்னா தயவு செஞ்சு புரியாது. போய் பார்த்துட்டு வாங்க, நல்லா பார்த்துட்டு வாங்க. இப்ப இங்க பாருங்களேன், நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கு, சுகர் இருக்கு. சுகர்ல வந்து ஒரு OH குரூப் அட்டாச் ஆயிருக்குமா? இது கூட தானே பாஸ்பேட்ல இருக்க அந்த OH போயிட்டு ரியாக்ட் ஆகி வாட்டர் மாலிகுலாம் ரிலீஸ் ஆகும். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுகருக்கு கீழே இந்த தேர்ட் பொசிஷனையும் சுகருடைய தேர்ட் பொசிஷனையும் தேர்ட் கார்பன் பொசிஷனையும் சுகருடைய 5th கார்பன் பொசிஷனையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அது எப்படி வந்து பாண்ட் ஒண்ணு கூட வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுறது ஈஸியா புரிஞ்சிடும். சரியா? அந்த பாஸ்பேட். இப்ப பாருங்களேன், இதை வந்து எடுத்துக்கோங்க, இது ஒரு நியூக்ளியோடைடா எடுத்துக்கோங்க. 5th டேஷ்னா என்ன மீன் பண்ணுது? 5th கார்பன் இங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த 5th கார்பன் கூட வந்து பாஸ்பேட் அட்டாச் ஆயிருக்கு. இங்க இதை பாருங்க, தேர்ட் பொசிஷன்ல OH இருக்கு, இது கூட வந்துட்டு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணி கார்பன் கூட அட்டாச் ஆகும். ஓகேவா? சோ 5' 3' இங்க 5' 3' இந்த மாதிரி போயிட்டு இருக்கா. மேல வந்து பாருங்க, இந்த பாஸ்பேட்லாம் வந்து இந்த சுகர் கூட அட்டாச் ஆயிருக்கு, இந்த சுகர் கூட அட்டாச் ஆயிருக்கு. கரெக்டா? இப்ப நீங்க மேல டாப் எண்டுக்கு வாங்க. இப்ப இதுதான் வந்து DNA உடைய லாஸ்ட் பார்ட்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் லாஸ்ட் பார்ட், DNA உடைய லாஸ்ட் பார்ட். இந்த ஸ்டாண்டப் நீங்க ரெண்டா பிரிக்கிறீங்க, பிரிச்சு பாக்குறீங்க. அதுல என்ன தெரியும் அப்படின்னாக்க, இந்த 5th கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கிற இந்த பாஸ்பேட் இருக்குல்ல, 5th கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கிற இந்த பாஸ்பேட் இருக்குல்ல, இது கூட மட்டும்தான் அட்டாச் ஆயிருக்கு, இந்த சுகர் கூட மட்டும்தான் அட்டாச் ஆயிருக்கு. மேல இது வேற ஏதாவது சுகர் கூட போய் அட்டாச் ஆயிருக்கா? பிகாஸ் இன்னொரு OH இப்படி இருக்கும், ஒரு OH ஆல்ரெடி பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? இன்னொரு OH ஃப்ரீயா இருக்கு, இது வந்து போயிட்டு அடுத்த சுகர் கூட வந்து ரியாக்ட் ஆகல. சோ 5th கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கிற இந்த பாஸ்பேட் ஃப்ரீயா இருக்கு, எது கூடயும் பாண்ட் ஃபார்ம் பண்ணல. அதனாலதான் நம்ம வந்து இது என்ன சொல்றோம்? ஃப்ரீ பாஸ்பேட் குரூப் அப்படின்னு சொல்றோம்.
ஓகேவா? 5 end 5th end செயின்ல வந்து அட்டாச் ஆயிருக்கலாமா 5th கார்பன் இருக்குல்ல, ஓகேவா? 5th கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கும் இந்த பாஸ்பேட். ஓகே, மேல வேற எது கூடயும் வந்து அட்டாச் ஆயிருக்குது, ஃப்ரீயா இருக்கும். வேற ஏதாவது சுகர் கூட அட்டாச் ஆயிருக்கா மேல போயிட்டு இருக்கணும், கரெக்டா? ஸோ அதான் வந்து ஃப்ரீ பாஸ்பேட் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் டிஎன்ஏக்கு வந்து இதை 5' அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க, 5'. ஓகே, புரிஞ்சா 5' நீ ஏன் சொல்றாங்க அப்படின்ட்டு? ஓகேவா? இப்ப அப்படியே கீழே வாங்க, அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னாக்க டிஎன்ஏ உடைய மேல் போர்ஷன் நம்ம பார்த்தோம். இந்த இடத்த வந்து நம்ம உரிச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அதனுடைய பொசிஷன். இப்ப கீழே இதுதான் லாஸ்ட் போர்ஷன் வச்சுக்கோங்க, டிஎன்ஏ இந்த லாஸ்ட் போர்ஷன் நீங்க வந்து உரிக்கிறீங்க, உரிச்சு வந்து பாக்குறீங்க. கீழே பாருங்க, இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்குமா, இந்த மாதிரி இருக்குமா பாஸ்பேட், சுகர், கார்பன். இதுல பாருங்க தேர்ட் பொசிஷன், ஓகேவா? தேர்ட் கார்பன்ல ஒரு OH அட்டாச் ஆயிருக்கும், கரெக்டா? சுகரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தா தெரியும், தேர்ட் கார்பன்ல ஒரு OH அட்டாச் ஆயிருக்கும். இந்த OH கூட பாஸ்பேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கா? இல்ல. பாஸ்பேட் எதுவும் வந்து பாண்ட் ஆகுதா? இந்த OH கூட ஏதாவது பாஸ்பேட் வந்து பாண்ட் ஆகுதா? கிடையாது. ஸோ இந்த OH ஃப்ரீயா இருக்கு, கரெக்டா? ஃப்ரீயா இருக்கு. ஸோ அதனாலதான் இதை 3' அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ 3' end அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேவா? 3' end is the end of the chain where the third carbon of the sugar has free OH group. இப்ப நம்ம பார்த்தோம்ல, இப்ப உங்களுக்கு சொன்னேன்ல, இந்த OH ஃப்ரீயா இருக்கு, அடுத்த பாஸ்பேட் கூட போயிட்டு இது என்ன ஆகல, பாண்ட் ஃபார்ம் பண்ணல, பாண்ட் ஃபார்ம் ஆகி H2O ரிலீஸ் ஆகல. ஸோ ஃப்ரீயா இருக்கிறதுனால இதை ஃப்ரீ 3' அப்படின்னு சொல்றோம், புரியுதா? நான் ஏன் வந்து உங்களை வந்து சுகருக்கு வந்து பொசிஷன் பாருங்க, நம்பர் கொடுங்க, ஏன் சுகர் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன்னு புரியுதா? பிகாஸ் இந்த சுகர் தாமா பாஸ்பேட்டையும் இணைக்கும், நைட்ரஜனஸ் பேஸையும் இணைக்கும், இந்த எல்லாரோட வாழ்க்கையும் ஒண்ணு சேர்க்கிறது ராஜன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பாஸ்பேட்டை ஜாயின் பண்றது நம்ம சுகரால தான், நைட்ரஜனஸ் பேஸை ஜாயின் பண்றது சுகரால தான். அடுத்து ஆல்ரெடி பாண்டான இந்த பாஸ்போஎஸ்டர் பாண்டான இந்த பாஸ்பேட் அடுத்த சுகர் கூட போயிட்டு எப்படி பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதும் வந்து சுகரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. பிகாஸ் அடுத்த சுகர் கூட எந்த பொசிஷன்ல போய் சேருது அப்படிங்கிறதா இருக்கு. ஸோ பொசிஷனை நல்லா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும், சரியா? புரிஞ்சா? அதனாலதான் வந்து இப்ப நீங்க டிஎன்ஏ எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷன் 5' to 3' அப்படின்னா இந்த மேட்டர் தான், வேற ஒண்ணுமே கிடையாது, சரியா? ஓகே, so main structure of the backbone of the DNA is made up of what? Sugar, phosphate. அதாவது சுகரு பாஸ்பேட் இந்த மாதிரிதான் வந்து ஸ்ட்ராண்ட் ஃபுல்லா இருக்கும். இந்த இருக்கா, இந்த ஸ்ட்ராண்ட பாருங்க. ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகலாமா? So nitrogenous base attached with the sugars in the backbone. இப்ப இது பாருங்களேன், லைக் ஸ்ட்ராண்ட்ல இருந்து, இது ஸ்ட்ராண்ட், டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட், இந்த ஸ்ட்ராண்ட்ல இருந்துதான் இந்த நைட்ரஜனஸ் பேஸ் இப்படி வந்து நீங்க எதை வந்து கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க, நான் அடுத்து சொல்றேன் உங்களுக்கு எது கூட இது கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ வந்து தீஸ் பேசஸ்லாம் வந்து இந்த செயின் இப்படி வந்து இதுவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க, ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்ட்ராண்ட்ல இருந்து இப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி, சரியா? நெக்ஸ்ட், இந்த பாயிண்ட் ஆக்சுவலா முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம RNA பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்லணும் உங்களுக்கு, சிம்பிளா நான் சொல்லிட்டா, இந்த பொசிஷன் எடுத்துக்கோங்க. 5' எதை மீன் பண்ணுது அப்படின்னாக்க, 5' எதை மீன் பண்ணுது அப்படின்னாக்க 5th கார்பன்ல அட்டாச் ஆகிருக்கிற அந்த பாஸ்பேட் வேற எந்த சுகர் கூடயும் போய் பாண்ட் ஆகாம, வேற எந்த சுகர் கூடயும் போய் பாண்ட் ஆயிருக்கா? இல்ல, ஃப்ரீயா இருக்கு, ஓகேவா? 5th கார்பன்ல அட்டாச் ஆகிருக்கிற இந்த பாஸ்பேட் வேற எந்த சுகர் கூடயும் போயிட்டு அட்டாச் ஆகல, அதனால ஃப்ரீயா இருக்கு, ஓகேவா? மேல ஒரு OH ஃப்ரீயா இருக்கு, அதனாலதான் அது 5' அப்படின்னு சொல்றாங்க. 3' அப்படின்னாக்க, ஓகேவா, தேர்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கிற இந்த OH வேற எந்த பாஸ்பேட் கூடயும் போயிட்டு அட்டாச் ஆகல, ஃப்ரீயா இருக்கு. ஃப்ரீயா தானே இருக்குது, இது கூட போயிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கா? இல்ல. சோ ஃப்ரீயா தானே இருக்கு இந்த OH, தேர்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு இந்த OH ஃப்ரீயா தானே இருக்கு, அதனாலதான் இதை 3' அப்படின்னு சொல்றாங்க.
கிளியரா? இவ்வளவுதான் பொசிஷன்ஸ். இப்ப நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்னு விட்டுருந்தேன், இதை பாருங்க உங்க என்சிஆர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேவா? வில் டிஸ்கஸ் திஸ் லேட்டர் ஆன் அப்படின்னு. ஏன் தெரியுமா? பிகாஸ் அது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாதான் ஆக்சுவலா வந்து உங்களுக்கு இது புரியும். எப்படி வந்து இங்க CH2OH இப்ப இருக்கு மேட்ரு உங்களுக்கு. இப்ப இத வந்து உங்களுக்கு நான் 2 விதமா காமிக்கிறேன். கோட்டை ஃபுல்லா அழி, நான் வரைஞ்சு வச்சான கண்டுபிடிப்பீங்க. என்னடா அழிய மாட்டேங்குது, வெயிட். இப்ப இருக்கு உங்களுக்கு வெயிட் இருந்தா மாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், கவனமா கவனிக்கணும். இப்ப இதுதான் வந்து சுகர், கரெக்டா? இதுதான் சுகர், சுகருடைய ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து நைட்ரோஜனஸ் பேஸ். ஓகே, இதுதான் பாஸ்பேட். எப்படி ஜாயின் ஆகும்? ஃபர்ஸ்ட் நம்பர் எங்க இருந்து கொடுப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். சுகர் எங்க இருந்து நம்பர் கொடுப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். பிராக்டிகலா யோசிங்க. இது நைட்ரோஜனஸ் பேஸா? எப்பவுமே நைட்ரோஜனஸ் பேஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற கார்பன் கூட தான் வந்து பாண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்ப இங்க பாருங்க, இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகுது, சுகர்ல இருக்கிற இந்த இடத்துல ஜாயின் ஆகுது. அப்போ ஆப்வியஸா இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன், இதுதான் செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன். ஓகேவா? சோ இந்த ஒவ்வொரு கார்பன்லயும் வந்து இந்த HOH எல்லாம் இருக்கும் டிஸ்கஸ் பண்ணோமா, அதுதான். ஓகேவா? வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இங்க பாருங்க, இந்த ஃபிஃப்த் கார்பன்ல ஆக்சுவலா நம்ம CH2OH இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தோம். கரெக்டா? சுகர்ல வந்து அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்ட்டு ஃபிஃப்த் கார்பன் கூட. பட் உங்க என்சிஆர்டில இந்த ஃபிஃப்த் கார்பன் கூட ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு. அப்ப அந்த OH எங்க போச்சு? அதெல்லாம் கொடுக்கல பாத்தீங்களா? அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணோம். அந்த OH எங்க போச்சுன்னா, இந்த பாஸ்பரஸ்ல ஒரு OH இருக்குமா, அது கூட அது ரியாக்ட் ஆகிட்டு, ஓகேவா, அது H2O மாலிகுலா வந்துட்டு போயிடும். பாஸ்பரஸ்ல ஒரு OH இருக்கும், இங்க ஒரு OH இருந்துச்சா, ரியாக்ட் ஆகி H2O ரிலீஸ் ஆகி போயிடும். ஸோ ரிமைனிங் இந்த பாஸ்பரஸ்ல இருக்க இந்த ஆக்சிஜன் வந்து கார்பன் கூட பாண்ட் ஆகும். இதெல்லாம் புக்ல கொடுக்கல, நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லி கொடுத்தேன். சரியா? சரியா? இந்த 5 டேஷ்னா இப்ப என்ன நீங்க சொல்லுங்க பார்ப்போம். 5 டேஷ்னா என்ன நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஃபிஃப்த் கார்பன்ல அட்டாச் ஆகியிருக்கிற இந்த பாஸ்பேட் வேற எந்த சுகர் கூட இப்ப அட்டாச் ஆகுது, ஃப்ரீயா இருக்கு. இந்த பாஸ்பரஸ் வேற ஏதாவது சுகர் கூட இப்படி போய் அட்டாச் ஆயிருக்கா? இல்ல, ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ 5 டேஷ். சரியா? இப்ப அப்படி கீழே வாங்க பார்ப்போம். தேர்ட் கார்பன்ல கீழே ஒரு OH, மேல ஒரு H இருக்கும் அப்படின்னு பாத்துருந்தோமா? இப்ப இந்த பாஸ்பேட்ல இருக்கிற ஒரு OH, ஓகேவா, இது கூட வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணி இங்க வந்து OH இருக்கும், இங்க ஒரு OH இருக்கும்னு பார்த்தோமா. சோ H2O மாலிக்யூல் ரிலீஸ் ஆகிடும், இங்க வெறும் ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்கும். பிஜிக்குன்னு வந்து இங்க இருக்கிற இந்த கார்பன்ல பாண்ட் ஆகும். சோ இதெல்லாம் வந்து உங்க புக்ல கொடுக்கலாமா, நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரியா? இப்ப இங்க 3 டேஷ் ஹைட்ராக்சில் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா என்ன? இது சுகர். ஓகே, இது 1 2 நம்பரிங் கொடுத்து பாருங்க, 3 4 5. ஸோ தேர்ட் பொசிஷன்ல இருக்கிற கார்பன் கூட இந்த OH இருக்கு, இது போயிட்டு இது கூடயும் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணல, ஃப்ரீயா இருக்கு. ஸோ அதனாலதான் இது 3 டேஷ் ஹைட்ராக்சில் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்ட் ஆக்சுவலா. ஓகே, அடுத்து டபுள் ஸ்ட்ராண்ட், இதேதான் வந்துட்டு இங்கேயும். பட் ஆனா அந்த சுகர் தலைகீழா இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், சுகர் தலைகீழா இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல தெரியணும் அப்படின்ட்டு. என்னது? உங்களுக்கு வந்து பொசிஷன் சொல்ல தெரியணும் அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சுகர் தலைகீழா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். வெயிட், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல உங்களுக்கு வரும்? உங்களுக்கு லேட்டரா தான் வருது சுகர் தலைகீழா இருக்கிறது. ஒரு ஸ்ட்ராண்ட்ல சுகர் நேரா இருக்கும், ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு ஸ்ட்ராண்ட்ல சுகர் அப்படி தலைகீழா இருக்கும், ஸ்ட்ரக்சரே மாறும். ஸோ அதனாலதான் வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் நீங்க 5 டேஷ் டு 3 டேஷ்னு பார்ப்பீங்க, இன்னொன்னு வந்து 3 டேஷ் டு 5 டேஷ்னு பார்ப்பீங்க. அது ஒன்றும் கிடையாது, பொசிஷன்ஸ் தான். சரியா? ஓகேவா? கிளியரா? அது நம்ம அடுத்து வந்து அவங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது வந்து நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம், மொத்தமா சேர்த்தது. சரியா? இந்த ஸ்ட்ராண்ட் மட்டும் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட், நான் அந்த பக்கம் வந்து வரைஞ்சு வச்சிருக்கேன், போட்டோ எடுத்துக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் பண்ணாலும் பண்ணி வச்சுக்கோங்க.
என்ன வந்து இந்த புக்ல இருக்கிற இந்த பிக்சர் மீன் பண்ணது அப்படிங்கிறது. சரியா? ஸோ இப்போ இந்த 2' 3'னா நீங்க வரைஞ்சு பார்க்கணும். 2' அப்படின்னாக்க ஆக்சிஜன்ல வந்துட்டு லைக் டிஎன்ஏல வந்து ஆக்சிஜன் இருக்காது, அப்ப இங்க வெறும் ஹெச் மட்டும் தான் இருக்கும், மேல ஒரு ஹெச் மட்டும் தான் இருக்கும். கரெக்டா? இப்ப தேர்ட் பொசிஷன்னா இங்க வந்து OH இருக்கும், இங்க வந்து ஹெச் இருக்கும். அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருந்தோமா இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த பார்ட் வந்து நம்ம வந்து இந்த பார்ட் ரெண்டும் சேர்த்ததை வந்து இது பிளஸ் இது சேர்த்ததை வந்து சுகர் தலைகீழா வந்து ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு அதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்லித்தரேன் டீட்டெயிலா. சரியா? ஓகே, ரைட். எங்க விட்டேன்? சரி, இப்ப நம்ம RNA வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். டிஎன்ஏ RNA எல்லாம் படிச்சாச்சு. இப்ப RNA பத்தி கொஞ்சம் நம்ம இதுவா படிக்க போறோம். சரியா? இப்போ உங்களுக்கு ஜென்ரலா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், சுகருடைய ஸ்ட்ரக்சர் என்ன, லைக் இப்படி வந்து கார்பன் ஆட்டம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு, அந்த கார்பன் ஆட்டம்குள்ள வேற என்னென்னலாம் வந்து அட்டாச் ஆயிருக்கு, பாஸ்பேட் இப்படி அது கூட பாண்ட் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் இப்போ. ஓகே, RNA என்ன? ரைபோ நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரைபோ அப்படின்னாக்கா அந்த ரைபோ சுகரை மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ரைபோ சுகரை மென்ஷன் பண்ணுது. செகண்ட் கார்பன்ல OH இருக்கும், நம்ம சொல்லியிருந்தோம்ல. செகண்ட் கார்பன், இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன்ல OH அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோமா. அதுக்கப்புறமா இந்த OH தான் வந்து RNA மோர் ரியாக்டிவ் நம்ம ஈஸியா போயிட்டு ரியாக்ட் ஆகிரும். ஓகேவா? இந்த OH என்ன பண்ணும் அப்படின்னாக்க ஆக்சுவலா ஏன் வந்து RNA வந்து ரொம்ப நாளா இதுவாகாது, சஸ்டெயின் ஆகாது, டக்குனே வந்து உடஞ்சு போயிடும். ஏன்னா இந்த OH இருக்குல்ல, இது போயிட்டு அதனுடைய பாஸ்பேட்டே வந்து அந்த பாஸ்பேட்டே வந்து அட்டாக் பண்ணி உடச்சு விட்டுரும். ஸோ அதனால அது ரொம்ப ரியாக்டிவா இருக்கும். ஜஸ்ட் இந்த ஒரு ஆக்சிஜன் இருக்கனால டிஎன்ஏல வந்து அந்த ஆக்சிஜன் இருக்காது, அதனாலதான் டிஎன்ஏ ஸ்டேபிளா இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து ஓன் ஸ்ட்ராண்டே உடஞ்சு போயிடாது. ஓகேவா? பட் ஆனா இதுங்க வந்து அந்த ஸ்ட்ராண்ட்லாம் உடஞ்சு போயிடும். பிகாஸ் இங்க பாஸ்பேட் இருக்கும்ல, சுகர் பாஸ்பேட் இருக்கும்ல, இங்க சுகர்ல இருக்க அந்த ஒரு OH அந்த ஆக்சிஜன்னால என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டா அந்த பாஸ்பேட்லாம் உடச்சு விட்டுரும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம், கொஞ்ச நாள்லயே வந்து. ஸோ அதான் ஓவர் ரியாக்டிவா இருக்கும். சரிங்களா? டப்பு ரியாக்ட் ஆயிடும் ஈஸியா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலா வந்து நம்ம போக வேணாம். சரியா? ஸோ அவ்வளவுதான் வந்து சொல்றாங்க இந்த விஷயத்துல. அடுத்து டிஎன்ஏல வந்து தைமின் இருக்கும், RNA யுராசில் இருக்கும், தைமின் இருக்காது அப்படிங்கிற பார்த்தோம். இன்னொரு விஷயம், தைமினுக்கும் யுராசிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? தைமினுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க. சரிங்களா? தைமின் இஸ் ஈக்குவல் டு 5-மெத்தில்-யுராசில். இது என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னா இங்க பாருங்க, இது தைமின். தைமினுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, யுராசிலினுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, எல்லாமே சேமா இருக்கும். இந்த கார்பன் ஆட்டம், லைக் நைட்ரஜன் ஆட்டம் பொசிஷன்ஸ் எல்லாமே சேமா இருக்கும், எக்ஸெப்ட் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். தைமின்ல இந்த கார்பன் கூட 3 ஹைட்ரஜன் ஆட்டம், சாரி வெயிட் செகண்ட், இந்த கார்பன்ல 3 ஹைட்ரஜன் ஆட்டம் பாண்ட் ஆயிருக்கும். சரிங்களா? கார்பன்ல 3 ஹைட்ரஜன் ஆட்டம் பாண்ட் ஆயிருக்கும் தைமின்ல. யுராசில்ல பாருங்க, சாரி இந்த ஃபிஃப்த் கார்பன் ஆட்டம்ல CH3 மெத்தில் குரூப் இருக்கும். அதாவது ஒரு கார்பன் ஆட்டம் 3 ஹைட்ரஜன் ஆட்டம். சரிங்களா? ஃபிஃப்த் பொசிஷன் ஆஃப் த கார்பன்ல இந்த CH3 மெத்தில் குரூப் ஆட் ஆயிருக்கும் தைமின்ல. யுராசில்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபிஃப்த் கார்பன்ல H மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க CH3 இருக்கு, இங்க வெறும் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதுதான் மேஜரான டிஃபரன்ஸ். வேற எல்லாமே சேம் தான், எக்ஸாக்டா சேம். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க தைமின் இஸ் ஈக்குவல் டு 5-மெத்தில்-யுராசில். அது என்ன 5-மெத்தில், CH3 மெத்தில் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தைமின்ல ஓகேவா, இதுதான் தைமின். கரெக்டா? இதுல ஜஸ்ட் இந்த யுராசில்ல ஜஸ்ட் CH3 மட்டும் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல CH3 ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்க தைமினா மாறிடும், யுராசில் தைமினா மாறிடும்.
ஓகேவா? புரிஞ்சா? சோ அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. thymine is equal to 5-methyl-uracil. ஃபிஃப்த் பொசிஷன்ல அதான் 5-methyl அப்படின்னு சொல்றாங்க. 5th பொசிஷன்ல மெத்தில் குரூப் ஆட் ஆயிருக்கு. ஓகே, 5-methyl-uracil. ஓகே, புரிஞ்சா? சோ ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தைமினுடைய அனதர் நேம் என்ன அப்படின்னு क्वेश्चन உங்களுக்கு வரலாம். 5-methyl-uracil அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, புரிஞ்சா? புரிஞ்சா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரக்சர் திருப்பி பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த தைமின் டிஎன்ஏல வந்து தைமின் இருக்கும், யுராசில்ல வந்து ஆர்என்ஏல வந்து யுராசில் மட்டும்தானே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். பட் சின்ன டிஃபரன்ஸ்னாலதான் தைமின் வேற யுராசில் வேற. ஓகேவா? தைமின்ல இந்த CH3 அப்படிங்கிற குரூப் இருக்கும், யுராசில்ல இந்த CH3 குரூப் இருக்கு, அது வேற ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கும். கிளியரா? புரிஞ்சா? ரைட். நெக்ஸ்ட், டிஎன்ஏவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னாக்க ஃப்ரெட்ரிச் மைஸ்டர். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து முடிஞ்சு, இந்த நம்பரிங் கொடுக்கறது, அது பண்றது, இது பண்றது, அதெல்லாம் வந்துட்டு முடிஞ்சு. ஸோ இனிமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா வரும். சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட், டிஎன்ஏவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா, டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னாக்க ஃப்ரெட்ரிச் மைஸ்டர். இவர் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ண யார்? ஃப்ரெட்ரிச் மைஸ்டர். எங்க இந்த டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னாக்க நியூக்ளியஸ்ல கண்டுபிடிக்கிறார். ஒயிட் பிளட் செல்ஸ்ல நியூக்ளியஸ் இருக்கும்ல, நியூக்ளியஸ்குள்ள இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. டிஎன்ஏ வந்து அசிடிக் ப்ராப்பர்ட்டி. ஏன் வந்து அசிடிக் ப்ராப்பர்ட்டி? பிகாஸ் அதுல வந்து பாஸ்பேட் குரூப் அட்டாச் ஆயிருக்கு, அதான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்டா? அண்ட் அந்த டிஎன்ஏவை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா அதை வந்து நியூக்ளின் அப்படின்னு பேர் கொடுக்குறாரு. டிஎன்ஏ எல்லாம் வந்து பேர் கொடுக்கல, இன்னைக்கு வந்து நம்ம டிஎன்ஏன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிக்கும் போது அதுக்கு நியூக்ளின் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார், பேர் கொடுக்குறாரு. சரியா? ஏன் வந்து நியூக்ளின் பேர் கொடுக்குறாருன்னா, பிகாஸ் நியூக்ளியஸ்ல இருந்துதான் சம்திங் எதையோ ஒண்ணு பாக்குறாரு, அதை வந்துட்டு நியூக்ளின் அப்படின்னு பேர் கொடுக்குறாரு. ஓகேவா? பட் ஆனா அவருக்கு எதுவுமே தெரியாது, டிஎன்ஏ எப்படி இருக்கு, உள்ள என்ன இருக்கு, ஜீன்ஸ், குரோமோசோம், ஜீன்ஸ் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த பேஸ் பேர்ஸ், அதை பத்திலாம் எந்த ஐடியாவுமே இருக்கு அவருக்கு வந்து கிடையாது. சரியா? he didn't know anything. ஜெனடிக் மெட்டீரியல் பத்தி எதுவுமே அவருக்கு தெரியாது. டிஎன்ஏ வந்து என்ன இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இவ்வளவு விஷயங்கள், பொசிஷன்ஸ் ஒண்ணுமே தெரியாது. அவர் தான் ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கு வந்து நியூக்ளின்னு பேர் கொடுக்குறாரு. சரியா? அதுதான் இவருடைய வேலை, ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது. டிஎன்ஏ வந்து லாங் பாலிமர்னு பார்த்தோம், பெருசா இருக்கு அப்படின்ற நம்ம பார்த்தோம். நிறைய நியூக்ளியோடைட்ஸ், ஒவ்வொரு நியூக்ளியோடைட்ஸும் சேர்ந்ததான் வந்து டிஎன்ஏ அப்படின்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கரெக்டா? ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நிறைய டெக்னிக்லாம் இல்லை பத்தி படிக்கிறதுக்கு. சரிங்களா? இவ்வளோ பெரிய லாங் மாலிகுலர் டிஎன்ஏ பத்தி படிக்கலாம் அவர் டைம்ல வந்து கிடையாது, அக்சசிபிலிட்டி கிடையாது. ஸோ இந்த டிஎன்ஏடைய ஸ்ட்ரக்சர் அது இப்ப வந்து நம்ம இவ்வளோ டீட்டெயிலா படிச்சுட்டு இருக்கோம். டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கு, இந்த பொசிஷன்ஸ் அப்படிங்கறதுனால இப்ப நம்ம டீட்டெயிலா படிச்சுட்டு இருக்கோம். அவர் வாழ்ந்த காலகட்டத்துக்குலாம் வந்துட்டு என்ன ஸ்ட்ரக்சர் எதுன்னு ஒண்ணுமே தெரியாது. பல ஆண்டு வருஷம் வந்து அப்படியே போகுது, டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எதுவுமே தெரியும். ஜஸ்ட் வந்து என்னமோ ஒண்ணு இருக்கு, நியூக்ளியஸ்குள்ள ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறது மட்டும் தான் தெரியும். சரியா? நியூக்ளியன் அப்படின்னு பெயர் கொடுத்திருக்காரு. பிகாஸ் ஏன்னா இது எல்யூசிவ், ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? நெக்ஸ்ட், இப்பதான் வந்து ஒரு மெயிலான மேட்டர் வந்து வரப்போகுது. 1953ல ரெண்டு சயின்டிஸ்ட், வாட்சன் அண்ட் கிரிக், பாக்குறீங்களா? வாட்சன் அண்ட் கிரிக். சரிங்களா? இவங்க ரெண்டு பேரு தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட். இங்க இந்த இருக்குல்ல டபுள் ஸ்டாண்டர்ட், டிஎன்ஏக்கு வந்து டபுள் ஸ்டாண்ட் இருக்கு, இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கு அப்படிங்கறத டிஸ்கவர் பண்றது யாரு? வாட்சன் அண்ட் கிரிக். இதெல்லாம் எம்சிக்யூஸ்ல கேட்பாங்க. ஓகேவா? சோ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்றது வாட்சன் அண்ட் கிரிக் தான். எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னாக்க, இந்த இடத்துலதான் வந்து ஒரு அஜால் குஜால் வேலையெல்லாம் பார்த்திருக்காங்க. இது ஃபுல்லா இவங்களுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. சரிங்களா? இது டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ஃபுல்லா இவங்களோட கண்டுபிடிப்பு கிடையாது. இவங்களுக்கு முன்னாடியே ஆக்சுவலா வந்துட்டு
ரோசாலின் பிராங்க்லின் அண்ட் மாரிஸ் வில்கின்ஸ் அப்படிங்கிற 2 பேர் தான் இருக்குல்ல. ரோசாலின் பிராங்க்லின், மாரிஸ் வில்கின்ஸ் அப்படிங்கிற இந்த 2 பேர் தான் டிஎன்ஏ டபுள் ஸ்ட்ராண்ட் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இவங்களை தானே வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்களேன், இவங்க தான் வந்துட்டு டிஸ்கவர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டிஎன்ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இவங்கதான் வந்து டீடைலா நான் வரேன். பட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது இவங்க தான். இவங்க 2 பேர் தான் வந்து என்ன பண்றாங்க, டிஎன்ஏக்கு டபுள் ஸ்ட்ராண்ட் இருக்கு, இந்த மாதிரி டிஎன்ஏ இந்த மாதிரி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது இவங்க 2 பேர் தான், ரோசாலின் பிராங்க்லின் அண்ட் மாரிஸ் வில்கின்ஸ். சரியா? எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாக்க எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன். ஒன்றும் கிடையாது. இப்ப நீங்க பாக்குறீங்களா அவங்க கண்டுபிடிச்ச அந்த இமேஜ், எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன். எக்ஸ்ரே வந்து அது மேல மோத விடுவாங்க டிஎன்ஏ மேல, அப்போ வந்து அது வந்து செதறும். சரிங்களா? ரொம்ப டீட்டெயிலா போவோம்னா எக்ஸ் மாதிரி செதறுதா. ஸோ இதை வச்சுதான் அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வராங்க, டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கும். டபுள் ஸ்டாண்டர்டா என்ன, இதுதான் ஒன்றும் கிடையாது, இது ஒரு ஸ்டாண்ட், இது ஒரு ஸ்டாண்ட், இது ஒரு ஸ்டாண்ட், இது ஒரு ஸ்டாண்ட், டபுள் ஸ்டாண்ட் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. பட் ஆனா இவங்களுக்கு வந்து ஃபுல் ரெகக்னிஷன் கிடைக்கல. பப்ளிஷ்லாம் வந்து அவ்வளவு பெருசாலாம் பண்ணல. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குமா, அதுக்கெல்லாம் போக வேணாம். சரிங்களா? ஓகே. பட் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணது இவங்க தான். எங்க எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணது இவங்க தான். பட் பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கல. தலைவர் என்ன பண்றாரு, மாரிஸ் வில்கின்ஸ் வந்து இந்த அம்மாவுக்கு தெரியாம இந்த பிக்சர் இருக்குல்ல, இதை தூக்கி இவங்க வந்து கொடுத்துட்டாரு வாட்சன் அண்ட் கிரிக் கிட்ட. இவங்க என்ன பண்றாங்க, 2 பேரும் வந்துட்டு இந்த இமேஜை வச்சு இன்னும் அதை நல்லா டெவலப் பண்ணி, ஓகேவா, நல்லா டெவலப் பண்ணி டிஎன்ஏல இன்னும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? சோ ஆல்ரெடி இவங்க தான் டபுள் ஸ்டாண்ட் சொன்னது, ப்ரூவ் பண்ணிட்டது. பட் ஆனா இவங்க தான் வந்து அது ப்ராப்பரா இன்னும் வந்து அந்த இமேஜ் எடுத்து அலசி ஆராய்ஞ்சு இது டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஓகேவா? இதை மட்டும் வச்சு வந்து அவங்க டபுள் ஸ்டாண்டர்ட்னு கன்ஃபார்ம் பண்ணல, நிறைய விஷயங்கள் அவங்களும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி நிறைய விஷயம் கண்டுபிடிச்சாங்க. சரியா? அதனாலதான் வந்து ஆக்சுவலா இந்த அம்மாவுக்கு தெரியாது இந்த விஷயம், நமக்கு தெரியாது. இந்த இமேஜ் வந்து இது தூக்கி இவங்க கிட்ட கொடுத்தது வந்து இந்த அம்மாவுக்கு தெரியாது, பாவத்தை. ஓகே. பட் ஆனா இன்னைக்கு இவங்களதான் நம்ம கொண்டாடுறோம். பிகாஸ் இவங்களாலதான் வந்து நம்ம டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச இந்த அம்மா தான். ஓகேவா? சோ பட் ஆனா வந்து என்ன பண்றது, அந்த டைம்ல இருந்த நிறைய விஷயங்கள் இருக்கு, பாலிடிக்ஸ் பிளா பிளா அப்படின்னு. ஓகேவா? சோ இவங்க தான் வந்து அந்த டபுள் ஹீலிக்ஸ் லைக் யார், இந்த ரோசாலின் பிராங்க்லின், மாரிஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணது. பட் ஆனா அவங்களோட இமேஜஸை வச்சு இவங்க வாட்சன் அண்ட் கிரிக் வந்து அதை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இவங்க 2 பேருடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு டிஸ்கவரி என்ன அப்படின்னாக்க இந்த பேஸ் பேரிங். நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்ல, பேஸ் பேரிங்னா என்ன, அடினைன் எது கூட சேரும், தைமின் எது கூட சேரும், குவானின் எது கூட சேரும், சைட்டோசின் எது கூட சேரும் அப்படிங்கிறத லைக் சொன்னதே வந்து யாரு அப்படின்னாக்க மெயின் இம்பார்ட்டன்ட் நம்ம ஆளுங்க தான். வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் தான் பேஸ் பேரிங்க வந்து லைக் சொன்னதே. ரொம்ப ப்ராப்பரா வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது யாரு அப்படின்னாக்க வாட்சன் அண்ட் கிரிக். இவங்க தான் பேஸ் பேர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, நமக்கு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஓகேவா? அடினைன், இந்த தைமின், அடினைன் வந்து எப்படி வந்து தைமின் கூட சேருது, லைக் அந்த விஷயங்கள்லாம் ஏடிஜிசி எல்லாம் படிப்போம்ல. அடினை எப்பவுமே தைமின் கூட தான் சேரும், தைமின் எப்பவுமே அடினை கூட தான் சேரும், குவானின் எப்பவுமே சைட்டோசின் கூட தான் சேரும், சைட்டோசின் எப்பவுமே குவானின் கூட தான் சேரும். ரைட்? சோ அந்த விஷயங்கள்லாம் வந்து ப்ரொபோஸ் பண்றது இவங்க தான், வாட்சன் அண்ட் கிரிக். புரிஞ்சா? இந்த விஷயம் புரிஞ்சா? நெக்ஸ்ட் இன்னொரு என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, இவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதுன்னு கிடையாது. அடினின், குவானின், சைட்டோசின், தைமின்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இருக்குன்னு தெரியும். பட் ஆனா எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓகேவா? சாரி இவங்களுக்கு தெரியும். சின்ன கன்ஃபியூஷன். வெயிட். இவங்க எப்படி வந்து இந்த பேஸ் பேரிங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இன்னைக்கு நமக்கு தெரியும் அடினைன் வந்து தைமின் கூட தான் சேரும், தைமின் எப்பவுமே அடினைன் கூட தான் சேரும் அப்படின்னு இன்னைக்கு நமக்கு தெரியும். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணது யாரு அப்படின்னாக்க நம்ம ஆளுங்க தான். இவங்க 2 பேர் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இவங்களுக்கு முன்னாடியே ஆக்சுவலா வந்து எர்வின் சார்கப் அப்படின்ட்டு ஒரு ஆள் இருந்தார். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இன் எனி டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா இருக்கட்டும், எந்த டிஎன்ஏ வேணாலும் இருக்கட்டும், டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், எவ்வளோ அடினைன் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ, இப்ப எவ்வளவு அடினைன் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலா தைமின் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னார். இவருக்கு வந்து எர்வின் சார்கப் வந்து
இவருக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்தவர், சரியா? ஓகேவா? இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னாடி வாழ்ந்தவர் அப்படின்னாக்க லைக் அதுக்கு முன்னாடியே ஒரு சொன்ன விஷயங்கள் இதெல்லாம். என்ன சொன்னாரு அப்படின்னாக்க, அடினின் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா தான் தைமன் இருக்கும், குவானன் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா தான் சைட்டோசின் இருக்கும். இது மட்டும் தான் அவருக்கு தெரியும். ஆனா இவருக்கு ரிவின் சார்கப் வந்துட்டு அடினைன் வந்து தைமின் கூட தான் சேருது, தைமின் வந்து அடினைன் கூட தான் சேருது, அந்த விஷயம் எல்லாம் இவருக்கு தெரியாது. இப்ப உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எர்வின் சார்கப் என்ன சொன்னாரு அப்படின்ட்டு. இப்ப அடினைன் குவானன் அடினைன் குவானன் அடினைன் குவானன் அடினைன் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டிஎன்ஏல. நமக்கு என்ன தெரியும்? இப்ப என்ன தெரியும் நமக்கு? அடினைன் எப்பவுமே தைமின் கூட தான் வந்து சேரும் அப்படிங்கிறது தெரியும், சரியா? சோ நமக்கு ஒரு ஸ்ட்ராண்ட் தெரிஞ்சாலே இன்னொரு ஸ்ட்ராண்ட்ல என்ன இருக்கும், என்ன பேஸ் பேர் இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சலாம். என்ன வந்து நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். அப்போ ஒண்ணுமே கிடையாது. இது ரிலேட்டடா உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். இப்ப டிஎன்ஏ தான் வந்து ஹோல் ஸ்ட்ராண்ட் வச்சுக்கோங்களேன், 100% வச்சுக்கோங்க. அடினைன் வந்து 30% இருக்கு. குவானன் அண்ட் சைட்டோசின் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க, சரியா? நீங்க எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னாக்க, அடினைன் 30%, ஓகேவா? அடினைன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலா தான் தைமின் இருக்கும். ஏன்? இங்க பாருங்க, அடினைன் இங்க இருக்கா, அடினைன் இருந்தாலும் இது இந்த பக்கம் என்ன இருக்கும்? தைமின் தான் இருக்கும் ஆப்வியஸா, பிகாஸ் அது கூட தானே பேர் ஆகும். இப்ப இங்க குவானைன் இருக்கு, அதுக்கு பேர் என்ன ஆகும்? சைட்டோசின். இங்க அடினைன் இருக்கு, அதுக்கு பேர் தைமின், குவான். அப்ப இங்க சைட்டோசின். அடினைன், அப்ப இங்க தைமின் வரும். குவானின், இங்க சைட்டோசின், அப்ப இங்க அடினைன், இங்க தைமின். ஓகேவா? சோ எவ்வளோ அடினைன் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா தைமின் இருக்கும், பிகாஸ் அடினைன் ஆல்வேஸ் பேஸ் வித் தைமின், கரெக்டா? ஸோ இது 30% இருக்கு அப்படின்னாக்க எக்ஸாக்டா இதுவும் 30% தான் இருக்கும், கரெக்டா? ஸோ அப்ப அடினைன் அண்ட் தைமின் 60% நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடினைன் அண்ட் தைமின் 60% இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ரிமைனிங் 40% என்ன இருக்கும்? குவானைனா இருக்கும், சைட்டோசினா இருக்கும். அதுல குவானைன் 20%, சைட்டோசின் 20%. குவானைன் 20% இருந்தா சைட்டோசின் 20% தான் இருக்கும், கரெக்டா? பிகாஸ் ஈக்குவல். குவானைன் இருக்கிற இடத்துல சைட்டோசின் இருக்கும், சைட்டோசின் இருக்கிற இடத்துல குவானைன் இருக்கும், கரெக்டா? அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரிதான் வந்து நீங்க பெர்சன்டேஜ் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னாக்க நீங்க டேக்கிள் பண்ணலாம். ஓகே, கிளியரா? சோ எர்வின் சார்கப்க்கு இந்த மேட்டர் தெரியாது. என்ன மேட்டர் தெரியாது? இது கூட தான் பேர் ஆகுது, அடினைன் வந்து தைமின் கூட தான் பேர் ஆகுது, இந்த விஷயம்லாம் அவருக்கு தெரியாது. பட் ஆனா இவருக்கு என்ன தெரியும்னா, ஜஸ்ட் இது மட்டும் தான் தெரியும். அடினைன் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தைமின் இருக்கும், எவ்வளவு குவானன் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா சைட்டோசின் இருக்கும், அது மட்டும் தான் தெரியும். ஆனா இவருக்கு அந்த பேஸ் பேரிங் இது கூட பேஸ் பேரிங் ஆகுது, பேர் ஆகுதுங்கிறது தெரியாது. அத வந்து கண்டுபிடிச்சதுதான் வாட்சன் அண்ட் கிரிக். இதுக்கு வந்து இவரோட மாடல் தான் எடுத்துக்கிட்டாங்க, சரியா? எர்வின் சார்கோஃபோட இந்த இதை எடுத்துக்கிட்டு அடினைன் எவ்வளவு இருக்கோ அப்ப அதுக்கு ஈக்குவலா தைமின் இருக்கும் அப்படின்னாக்க இவங்க என்ன பண்றாங்க, அப்பதான் அதை இன்னும் டீட்டெயிலா டிஎன்ஏ படிச்சு ஓகே இவங்க தான் ப்ரொபோஸ் பண்றாங்க. அடினைன் எப்பவுமே தைமின் கூட தான் சேரும், தைமின் எப்பவுமே அடினைன் கூட தான் சேரும், அதனாலதான் இந்த ரேஷியோ ஈக்குவலா இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணது இவங்க தான். இவங்க 2 பேரை தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி பேஸ் பேரிங் நமக்கு சொல்லி கொடுத்தது. புரிஞ்சா? அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை ரொம்ப டீட்டெயிலா வந்து இந்த இமேஜை வந்து ஆட்டையை போட்டு, ஓகேவா, இதை வச்சு டெவலப் பண்ணாங்க. டபுள் ஸ்டாண்டர்டை பத்தி இன்னும் டீட்டெயிலா சொன்னாங்க. எர்வின் சார்கோட இந்த ஒரு இவரோட கண்டுபிடிப்பை வச்சு பேஸ் பேரிங்க கண்டுபிடிச்சாங்க. பேஸ் பேரிங், ஓகேவா, பேஸ் பேரிங் இதை கண்டுபிடிச்சாங்க. ஆக மொத்தத்துல எல்லாத்தையும் இவங்களையும் கண்டுபிடிக்கல, எல்லா இப்ப வாட்சன் கிரிக் தான் வந்து எல்லாத்தையுமே இது பண்ணாங்க அப்படின்னா கிடையாது. ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க, அதை எடுத்துக்கிட்டு இவங்களுடைய ஐடியா கொஞ்சம் போட்டு அதை நல்லா பில்ட் பண்ணி கொடுத்தாங்க. கிளியரா உங்களுக்கு இதுவரையும் நல்லா புரிஞ்சிருச்சா? So because of the base pairing, the two DNA strands are complementary. If you know the sequence of one strand, you can predict the other. அப்படின்னா என்ன? இந்த பேஸ் பேரிங்னாலதான் டிஎன்ஏ ஸ்டேபிளா இருக்கு. அடினைன் இருந்துச்சுன்னா அங்க தைமின் இருக்கும், தைமின் இருந்துச்சுன்னா இங்க ஏ இருக்கும். வெயிட், டீனா இங்க ஏ, கரெக்டா? சோ ஜினா இங்க சி இருக்கும், சினா இங்க ஜி இருக்கும், சினா இங்க ஜி இருக்கும், ஏனா இங்க டி இருக்கும். சோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராண்ட் தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்ட்ராண்ட் என்ன அப்படிங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்ட்ராண்ட் என்னன்னு தெரிஞ்சாலே இந்த ஸ்ட்ராண்ட் ஆப்போசிட்டா என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் எது கூட பேர் ஆகும் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிச்சு அவ்வளவுதான், அதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ ஒரு ஸ்ட்ராண்ட் தெரிஞ்சா இன்னும் ஸ்ட்ராண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. சோ இதுவரையும் கிளியரா?
ஸோ பொசிஷன்ஸ் இதெல்லாம் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொல்லி தந்திருந்தேன். இனிமேல வந்து நம்ம கொஞ்சம் அது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நான் வந்து அடுத்த பார்ட்ல வந்து மேக் பண்றேன். ஓகே.